நண்பர்களே, இன்று டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 12:55. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, லண்டன்ல இந்த பைக் எல்லாம் தற்பொழுது பேன் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்றைய செய்தி அதுதான். பைக்கை ஏன் பேன் பண்ணுகிறார்கள் என்றால், அந்த பைக்ல மொபைல் போன்களை திருடி கொண்டு போகின்றார்கள். இப்ப கிறிஸ்துமஸ் நேரம் மிக அதிகமாக மக்கள் நடமாடும் நேரம், டூரிஸ்டுகள் வருகின்ற காலம். இந்த காலத்தில் இந்த பைக் மிகப்பெரிய பிரச்சனையாக தலைவலியாக போலீசாருக்கு இருக்கிறது. அது தொடர்பான ஒரு வீடியோவை நான் போடுறேன். அப்ப உங்களுக்கு விளங்கும் அது எவ்வளவு தூரம் இந்த பைக் மூலம் பெரிய பிரச்சனை இங்க லண்டனில் ஏற்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு விளங்கும். ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் பைக்கை உடனடியாக லண்டன் போலீசார் தடை செய்திருக்கிறார்கள். லண்டன் மாநகர சபை தடை செய்திருக்கிறது. இப்ப தொலைபேசிகளை பறிக்கிற நடவடிக்கை பலர் அதில நீங்க அகப்பட்டிருப்பீர்கள். உங்களுக்கே அதனுடைய அனுபவம் இருந்திருக்கும். மெட்ரோபாலிட்டன் போலீசார் இந்த மின் பைக்குகளை பறிமுதல் செய்தது. என்ன செய்கின்றார்கள்னா, அதிவேக சைக்கிள்களை பயன்படுத்தி மொபைல் போன்களை பறித்து கொள்ளையடிக்கும் குற்றவாளிகளை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு மெட்ரோபாலிட்டன் போலீசார் கிட்டத்தட்ட 2500 மின் பைக்குகள் மற்றும் மின் ஸ்கூட்டர்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள். கைப்பற்றி அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். 2024ஆம் ஆண்டில மெட்ரோபாலிட்டன் போலீசார் ஒரு புள்ளி விவரம் சொல்கின்றார்கள். 80,500க்கும் மேற்பட்ட மொபைல் போன் திருட்டு சம்பவங்கள் லண்டனில் மட்டும் நடந்திருக்கின்றன. இது 2023ல 65,000 இருந்தது. 2024ல 80,500க்கும் மேற்பட்ட மொபைல் போன்களை அப்படி பறித்து கொண்டு போய் விடுவார்கள். இப்ப டெக்ஸ்ட் பண்ணினா அல்லது பார்த்து கொண்டிருந்தா, பஸ் ஸ்டாப்ல நின்றா, இப்படி பறித்து கொண்டு போய் விடுவார்கள் பைக்ல அதனால இந்த மின் பைக்குகள் எல்லாம் தற்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இன்றைய செய்தி அதுதான். லண்டன்ல குற்றவியல் ரீதியாக பயன்படுத்தப்படும் மின் பைக்குகள் மற்றும் மின் ஸ்கூட்டர்களை பறிமுதல் செய்வதன் மூலம் அவற்றை பயன்படுத்தும் மற்றும் அதன் மூலமாக அச்சுறுத்தும் நபர்களிடமிருந்து இந்த பைக்குகளை அகற்றுகிறார்கள் என்று மெட்ரோபாலிட்டன் போலீஸ் கமிஷனர் சர் மார்க் ரவுலி தெரிவித்திருக்கின்றார். ஒரு நபரிடமிருந்து திருட்டு மற்றும் தனிப்பட்ட கொள்ளைக்கான மெட்ரோபாலிட்டன் போலீசார் சமீபத்திய புள்ளி விவரங்கள் ஏப்ரல் 1 முதல் அக்டோபர் 22 வரை குற்றங்கள் முறையே 16.6% அதிகரித்திருப்பதாக தெரிய வருகிறது. ஆனால் என்ன விஷயம் என்றா, இந்த மின் பைக்குகள் பறிக்கப்பட்ட பிறகு குறைவாகத்தான் இந்த குற்றங்கள் இருக்கின்றன. அதுக்கு பிறகு 13.5% குறைந்துள்ளது என்று மெட்ரோபாலிட்டன் போலீசார் தெரிவிக்கின்றார்கள். மின் பைக், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இது லண்டனுக்குள்ள என்னன்னா, மெட்ரோபாலிட்டன் லண்டன் மாநகர சபை என்ன யோசிச்சதுன்னா, இந்த புகை விடுகின்ற வாகனங்களை காபனை தடுப்பதற்காக மின்சார ஸ்கூட்டர், மின்சார பைசிக்கிள், இந்த சாதாரண பைசிக்கிள் இவற்றை லண்டன் சிட்டிக்குள்ள அவர்கள் பிரபல்யப்படுத்தினார்கள். அநேகமான ஊபர், போல்ட் போன்ற நிறுவனங்களும் இந்த பைக்குகளை வைத்திருந்தன. அப்ப எடுத்து ஓடிட்டு ஹயருக்காக ஓடிட்டு கொண்டு வைக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இதை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் மொபைல் போன்களை திருடுகின்றார்கள். அதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மின்சார மோட்டார் சைக்கிள் அல்லது மோட்டார் சைக்கிள்களாக மாற்றி இருக்கிறார்கள். என்ன செய்யறாங்கன்னா, இந்த சைக்கிளை மின்சார மோட்டார் சைக்கிள் இருக்குது, அது ஒரு 20 km/h ஓடும். இது என்ன செய்யறாங்கன்னா, 60 km/h ஓடக்கூடிய பவராக செயின்களை அந்த எல்லாவற்றையும் மாற்றுகின்றார்கள். இது சட்டவிரோதமாக மாற்றி அமைக்கப்பட்ட சைக்கிள்கள். இத எங்க கண்டாலும் போலீசார் தற்பொழுது பறிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, போலீசாருக்கும் நான் வீடியோ போட்டு காட்டியிருக்கிறேன். போலீசாருக்கும் இவர்களுக்கும் இடையில ஒரு பெரிய யுத்தமே நடக்குது. அவர்கள் ஓடுகின்றார்கள். போலீசார் இப்ப அதுக்கு ஸ்பெஷல் பைக்குகளை வைத்து கொண்டு துரத்தி பிடித்து அவர்களோடு சண்டை பிடிக்கிறார்கள். இந்த பைக்குகள் வழக்கமான பைக்குகளை விட சக்தி வாய்ந்தவை. பைக்குகள் அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு 20 mph ஓடும். இது 60 mph ஓடக்கூடியதாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்ப பைக்குகளும் கூட என்ன செய்யணும்னா, ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு வரி செலுத்தணும், அதுக்கு இன்சூரன்ஸ் செய்யணும், ஹெல்மெட் அணியணும். இவை இருந்தா தான் அவை பைக்குகள்
ஃபாஸ்டா போற பைக்குகள் சட்டபூர்வமானவை. அவங்கள அந்த பைக்களை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆனா இந்த தொலைபேசி பறிக்கின்ற கள்வர்கள் இருக்கிறார்கள் தானே, ஒன்றுமே செய்யறதில்ல, தாங்களாகவே இதை கொண்டு போய் பைக்கா கொஞ்சம் ஃபாஸ்டா மாத்தி தொலைபேசியை திருடுகிறார்கள். தொலைபேசி பறிப்புக்கு தொலைபேசியை பறி கொடுத்தவர்கள் சொல்கின்றார்கள், இந்த மார்ச் மாதம் மோகேட் பகுதியில ஸ்டேஷனுக்கு வெளியில தான் நின்றிருக்கிறார். பைக்ல வந்த ஒருத்தர் தொலைபேசி அப்படி டக்குன்னு பறிச்சுட்டு போயிட்டார். இதெல்லாம் ஒரு சில வினாடிகளில் நடந்தது என்று அவர் கூறினார். தன்னை திடுக்கிட வைத்தது. பிறகு தான் வேகமாக ஓடி போனா அது அவரை பிடிக்க முடியாது. ஆனா மெட்ரோபாலிட்டன் போலீஸ் அதிகாரி ஒருவர் இந்த மின் பைக்கை துரத்தி பிடித்தார் என்று அவர் சொல்றார். அடுத்த குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தப்படும் பைக்குகள் பறிமுதல் செய்வதாக போலீஸ் தெரிவிக்கிறது. லிவர்பூல் ஸ்ட்ரீட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் உள்ள ஒரு காவல் நிலையத்துல நடந்து போன பொழுது ஒரு தொலைபேசி பறிக்கப்பட்டதாக ஒரு பெண்மணி சொல்கிறார். கிட்டத்தட்ட அதே தெருவில் 200 மீட்டர் தொலைவில் இன்னும் ஒரு பெண்மணி சொல்றார் தொலைபேசி பறிக்கப்பட்டதாக. ஆகவே இப்ப நிறைய பேர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள். இப்ப டூரிஸ்ட் வார நேரத்துல, பிஸியான இந்த கிறிஸ்துமஸ் நேரத்துல இவ்வாறான தொலைபேசி பறிப்புகள் நடைபெறும் பொழுது அது லண்டனுக்கு மிகப்பெரிய கேவலமாக இருக்கிறது. அதனால் உடனடியாக மின் பைக்குகளை அவர்கள் தடை செய்கின்றார்கள். ஆகவே என்னடா ஒவ்வொரு ஷிப்ட்லும் ஒரு போலீஸ்காரர் சொல்றார், தன் ஒவ்வொரு ஷிப்ட்லும் கிட்டத்தட்ட 20 தொலைபேசி திருடப்படுவதாக தன்னிடம் வந்து ஆட்கள் சொல்கின்றார்கள் என்று டேவிட் என்ற ஒரு போலீஸ்காரர் சொல்கின்றார். கிழக்கு லண்டனில் உள்ள 9 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கு கிட்டத்தட்ட 9 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கு தனது தொலைபேசியை கண்காணிக்க முடிந்ததாகவும் அது இருந்த இடத்தை கண்டுபிடித்திருக்கிறார், மெட்ரோபாலிட்டன் போலீஸுக்கு அனுப்பியதாகவும் ஒருவர் சொல்றார். என்னன்னா அவர் வந்து 9 மில்லியன் கிட்ட பிசினஸ் செய்யற ஒரு மனுஷன். அப்ப அதுல கேமரா எல்லாம் இறக்கி வைத்திருக்கிறார். அப்ப அதுல அவர் பார்க்கிற ஒரு சிசிடிவி காட்சிகளை எல்லாம் பார்க்கிறவர். இந்த தொலைபேசியை பறிக்கிட்டு போனா திரும்ப புதிய தொலைபேசி வாங்கி அதுல டவுன்லோட் பண்ணி எல்லாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. ஆகவே இப்ப அது தொலைபேசியாக மட்டும் தனக்கு இருக்கையில தனக்கு ஒரு பெரிய பிசினஸ் ஒரு விஷயமாக இருந்தது, அதை பறித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று அவர் சொல்கின்றார். தொலைபேசி திருட்டுகள் மற்றும் இந்த கொள்ளைகளை சமாளிப்பது போலீசாருக்கு முன்னுரிமை என்று சர் மார்க் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே தாங்கள் முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்ப திருடர்களை பின்தொடர்ந்து பார்ப்பதற்கு அதிகாரிகள் சிறப்பு பைக்குகளை வைத்திருக்கிறார்கள். இப்ப ரேசிங் பைக் மாதிரி ஒன்றை வைத்திருக்கிறார்கள். சின்ன பைக் இருந்தா தான் இப்படி போய் அவர்களை துரத்தி பிடிக்க முடியும் என்று போலீசார் இப்பொழுது புதிய பைக்குகளை வாங்கி வைத்து இவர்களை தொலைபேசி திருடர்களை பிடிக்கின்றார்கள். இப்ப என்னன்னா, இப்ப எலக்ட்ரிக் பைக்ல வந்து அவர்கள் இந்த தொலைபேசிகளை திருடி கொண்டு போனா இவர்கள் ஓடி போய் அதை பிடிக்கணும். அப்படியான காட்சிகளும் வீடியோவில் மெட்ரோபாலிட்டன் போலீசார் வெளியிட்டு இருக்கின்றார்கள். அதை வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்ப பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது. என்ன நடக்குது தெரியுமா? இங்கிலாந்துல களவாடப்பட்ட மொபைல் போன்கள் சீனாவுக்கு அனுப்பப்படுகின்றன. கிட்டத்தட்ட 40,000 கடந்த ஆண்டுல கிட்டத்தட்ட இங்கிலாந்துல இருந்து சீனாவுக்கு 40,000 களவாடப்பட்ட போன்களை கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு கும்பலை போலீசார் கைது செய்துள்ளார்கள். தொலைபேசி திருட்டுகளுக்கு எதிரான இங்கிலாந்தின் மிகப்பெரிய நடவடிக்கை என்று மெட்ரோபாலிட்டன் போலீசார் கூறும் இந்த நடவடிக்கையில் 18 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 2000க்கும் மேற்பட்ட திருடப்பட்ட சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப இங்கிலாந்துல இருந்து திருடி சைனாவுக்கு அனுப்பி சைனால இருந்து திரும்பி வருது, இங்க விற்பனைக்காக வருது. இப்ப இதெல்லாம் இப்பொழுது பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், கைப்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். இங்கிலாந்தில் பெரும்பாலான மொபைல்கள் திருடப்படும். லண்டனில் திருடப்பட்ட எல்லா போன்களிலும் பாதி வரை ஏற்றுமதி செய்ததுக்கு இந்த கும்பல் பொறுப்பாக இருக்கலாம் என்று போலீசார் நம்புகிறார்கள். சந்தேக நபர்களின் விவரங்கள், அவர்களின் முறைகள் மற்றும் லண்டன் மற்றும் ஹெட்ஃபோர்ட்ஷையரில் உள்ள 28 இடங்கள்ல சோதனைகள் நடவடிக்கைகளை செய்த நேரத்துல ஊடகவியலாளர்களும் போயிருக்கிறார்கள், பிபிசியும் போயிருக்குது. அங்க போய் பார்த்தா திருடப்பட்ட பல போன்கள், ஆயிரக்கணக்கான போன்கள் அங்கு இருந்திருக்குது. கடந்த ஆண்டு பாதிக்கப்பட்ட ஒருவர் திருடப்பட்ட தொலைபேசியை கண்டுபிடித்த பிறகு விசாரணை தொடங்கப்பட்டது. இப்ப ஆப்பிள் போன்ல நீங்க ஒரு போன் திருடப்பட்டுச்சேன்னா, ஐபோன் திருடப்பட்டுச்சேன்னா அது வந்து லொகேஷனை காட்டும், அது எங்க இருக்குன்னு. அது ஆஃப் பண்ணும் வரைக்கும் காட்டும். ஆகவே அவர்கள் இப்படி கண்டுபிடித்த இடம் தான் இந்த இடம்.
கிறிஸ்துமஸ் ஈவ் கடந்த முறை நடந்தது. பாதிக்கப்பட்ட ஒருவர் திருடப்பட்ட ஐபோனை ஹீத்ரோ விமான நிலையத்துக்கு அருகில் உள்ள ஒரு ஒரு இடத்தில் இருப்பதாக அவர்கள் கண்டுபிடித்தார்கள். லொகேஷனை போட்டு கண்டுபிடித்தார்கள். அதன் துப்பறியும் ஆய்வாளர் மார்க் கேவின் தெரிவிக்கின்றார். அதுல இருந்துதான் நூல் பிடித்து இந்த கொள்ள கோஷ்டியை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அங்குள்ள பாதுகாப்பு படையினர் உடனடியாக உதவி இருந்தார்கள். இது 894 தொலைபேசிகள் அங்க இருந்திருக்கின்றன. ஒரு பெட்டியில அடைக்கப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட எல்லா தொலைபேசிகளும் திருடப்பட்டிருந்தன. இது ஹாங்காங்குக்கு அனுப்பப்படுவதற்காக வைத்திருந்தார்கள். அந்த தொலைபேசிகளை எல்லாம் பெட்டியில போட்டு சீல் பண்ணி வைத்திருந்தார்கள் ஹாங்காங்குக்கு அனுப்புவதற்காக. அதற்கு பிறகு பார்த்தா இங்க உள்ள தொலைபேசிகள் முழுக்க சீனாவுக்கு அனுப்பப்பட்டு அங்க எல்லாம் மாற்றப்பட்டு திரும்ப இங்க வந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட பொழுது அதற்கு பிறகு பார்த்தா டசன் கணக்கான தொலைபேசிகள், மேலும் அங்க பார்த்தா 2000 தொலைத்தொடர்பு சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. 29 வயது இந்தியர், ஆப்கானிஸ்தானியர் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தொலைபேசிகளின் அசல் ஏற்றுமதியை கண்டறிவது ஒரு சர்வதேச விசாரணையாக தற்பொழுது மாறி இருக்கிறது. கடத்தல் கும்பல்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். லண்டனில் திருடப்பட்ட எல்லா தொலைபேசிகளும் 40% வரை ஏற்றுமதி செய்வதற்கு காரணமாக இருக்கலாம் என்று நம்புகின்றோம் என்று போலீசார் சொல்கின்றார்கள். 15 பேரை இதுல கைது செய்திருக்கின்றார்கள். சந்தேக நபர்களில் ஒருவரை தவிர மற்ற எல்லாம் பெண்கள். இதுதான் போலீசாருக்கு ஆச்சரியமான விஷயம். அவர்களில் ஒருவர் பல்கேரிய நாட்டவர் உட்பட காலையில போய் சோதனை செய்தா கிட்டத்தட்ட அவர வீட்டில இருந்து 30க்கும் மேற்பட்ட மின்னணு சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட திருடப்பட்ட தொலைபேசிகளின் எண்ணிக்கை 3 மடங்காக அதிகரித்திருக்கிறது. 2020 28,609 தொலைபேசிகள் திருடப்பட்டன. 2024 எவ்வளவு தெரியுமா? 80,588 தொலைபேசிகள் திருடப்பட்டன. லண்டன்ல தான் முக்கால்வாசி தொலைபேசிகள் திருடப்பட்டதாக தெரிகிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் 20 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் லண்டனுக்கு வாரார்கள். வெஸ்ட் எண்ட் மற்றும் வெஸ்ட்மின்ஸ்டர் போன்ற இடங்கள் சுற்றுலா பயணிகள் அதிகமாக இருக்கும் இடங்கள். இங்கதான் தொலைபேசி பறிப்பு அதிகமாக இருக்கிறது. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் தொலைபேசி அபகரிப்பு அதிகமாக இருந்திருக்கிறது. 2025 மார்ச்சில் மிக அதிகமாக தொலைபேசி பறிப்புகள் இருந்திருக்கின்றன. ஆகவே என்ன மெட்ரோபாலிட்டன் போலீசார் சொல்கின்றார்கள் என்றால், இப்ப போதைப் பொருளை விட்டுட்டு தொலைபேசியை பறிக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், போதைப் பொருள் விற்பனையை விட தொலைபேசி விற்பனை அதிகமாக இருக்கிறது. பில்லியன் கணக்கான பவுண்ட்ஸ்கள் அவர்களால் சம்பாதிக்க கூடியதாக இருக்கிறது. எனவே போதைப் பொருள் விற்பனையை குறைத்து விட்டு தொலைபேசியை பறித்து அந்த விற்பனை தற்பொழுது நடைபெற்று வருவதாகவே மெட்ரோபாலிட்டன் போலீசார் தற்பொழுது தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய பிரச்சனை. உங்களுடைய தொலைபேசியும் பாதுகாப்பாக வைத்திருங்கள். லண்டனுக்கு போற நேரம் இப்படி பார்த்து டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது செய்தா பறித்து விட்டு போய்விடுவார்கள். மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த பைக்குகள் எல்லாம் தற்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கின்றன. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.